என்னடா பெரிய லண்டனு. ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் வீடியோ போட்டு கொஞ்சம் நாளாச்சு, ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். பட் இனிமேல் நீங்கள் ரெகுலராக எதிர்பார்க்கலாம் வீடியோவை. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் அன்பாக்சிங்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி வீட்டுக்கு வரும்போது ஒரு டப்பா இருந்துச்சு. இதான் அந்த டப்பா. என்னென்னு கேட்டால் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்னு சொன்னான். பட் எனக்கு ஒரு ரேண்டமாக ஒரு கெஸ் இருக்குது. பட் என்னென்னு தெரியல. நம்ம வந்து சேர்ந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம வந்து இப்போது வெட்டி பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஏதோ பெருசாக இருக்குது, என்னன்னு தெரியல. அருமை. நான் கிட்டத்தட்ட எதிர்பார்த்தது தான். திங்க் போல்டு Insta360. அது கூட வந்து லென்ஸு. இது வந்து ஒரு ஹேண்டில்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த எக்ஸ்டெண்டட் செல்ஃபி ஸ்டிக். இது வந்து 9 feet வரும் போல். பரவாயில்லையே. ஓகே, நம்ம இப்போ இந்த சின்ன டப்பா அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே தான் அந்த Insta360 இருக்கு போல். ஓகேங்களா? ஓகே, இதுக்குள்ளே தான் ப்ளீஸ் டியர் இயர்னு போட்டிருக்காங்க. டியரை பண்ணுவோம். ஆக்சுவலி இது ஒரு கிட்டுன்னு நினைக்கிறேன். நான் படித்து பார்த்த வரைக்கும் ஒரு கிட்டு மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ளேயும் தனியாக நமக்கு சின்ன செல்ஃபி ஸ்டிக்கு அண்ட் ஆக்ஷன் கேமரா அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஹப்பு, ஒரு லென்ஸ் கேப், இது புல்லட் டைம் கார்டுன்னு ஒன்று, அப்புறம் பேட்டரி, அப்புறம் இதோட மெமரி கார்டு, ஒரு 128 GB கார்டு. ஓகே, என்னன்னு பார்த்தா இது ஃபுல்லாக ஒரு செட்டு. இது வந்து அந்த Insta360 கேமரா அப்படின்னு சொல்கிற கேமரா. இது எல்லாமே ஒரு அல்டிமேட் கிட்டுன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்துட்டு இது தனியாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து நமக்கு இந்த வருஷம் பர்த்டே கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கிஃப்ட் தான், ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ். ரைட்டு, ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணக்கூடிய ஒரு டப்பா வந்திருக்கு நம்மக்கிட்ட. இது என்ன இருக்குது, என்ன சொல்கிறாங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அங்கே உள்ளே போகலாம். ஓகே, இதான் அந்த மெயினான கேமரா பாக்ஸ் போல். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த Insta360 X3, ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு பவுச்சு, ஒரு லென்ஸ் கிளாத்து, ஏதோ ஒரு கைடு, அப்புறம் ஒரு வாரண்டி கார்டு இருக்குது போல். இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். சிறப்பு. ஓகே, இதை பற்றி நான் லைட்டாக படிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு. இதுக்குள்ளே நமக்கு அந்த Insta360 ஆப்பு கூட வரும்னு நினைக்கிறேன். பட்டு பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்குது, பயங்கரமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதுதான் அந்த கேமரா. அண்டு கூட பார்த்தீங்கன்னா எல்லா டப்பா போலேயே டப்பாக்குள்ளே ஒரு டப்பா இருக்குது. அண்ட் இது அதோட கேபிள். ஓகே, அதுக்குரிய பவுச் போல் இது. ஸோ நம்ம வந்து சமத்தாக இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். திருப்பி போடணும் போல்.
இல்லை இப்படி தான் போடணுமோ? ஆமாம். அண்ட் ஒரு சிலிக்கான் ஜெல் கொடுத்துருக்காங்க, அதனால அது தேவை கிடையாது. இதான் அந்த லென்ஸ் கிளாத் போல். அண்டு 4 வழியில் வந்து சேஃப்டி கைடன்ஸு, வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்து அப்புறம் சொல்கிறேன் வேணா உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து 3 விதமான ஸ்டிக் இருக்குது. இது 3மே வந்து கேமராவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் புல்லட் டைம் ஹேண்டில்லாம். இது என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இது வந்து நம்ம வந்து ஒரு ட்ரைபாட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நம்ம இது பார்த்தீங்கன்னா இதை சுற்றுறதுக்கு போல் இதான் அந்த புல்லட் டைம்னு சொல்கிறாங்க. பட் இதை வச்சு நிறையா ரீல்ஸ் பார்த்துருக்கேன் நான். இதெல்லாம் வச்சு எங்கள் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். நாங்கள் வந்து பண்ணிவிட்டு லேட்டர் வீடியோஸில் போடுறோம். பட் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் அதை. நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்கு. இதான் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இது கூட வந்துச்சு, இந்த செல்ஃபி ஸ்டிக் தான். ஸோ வந்து இதான் வந்து நமக்கு வந்து ப்ரைமரி யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இது கூட கைடுமே இது வந்த மாதிரி தெரியல. ஆமாம், எதுவும் இல்லை. ஸோ இதான் வந்து நம்ம ட்ரோனுக்கு பதிலான ரீப்ளேஸ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி இது வித்துட்ருக்கானுங்க வெளியே. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம திறந்து பார்ப்போம். இது நீங்கள் சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்டெண்டட் செல்ஃபி ஸ்டிக் போல இது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, இந்த இருக்குது, இந்த இருக்குது, இதுக்கு மேலே இருக்குது, இதுக்கு மேலே இருக்குது, இதுக்கு மேலே இருக்குது. பட் இது மாதிரி வச்சுட்டு போயிடும். திருப்பி போய்கிட்டே இருக்கு. ஸோ இதான் அந்த ட்ரோன் செல்ஃபி ஸ்டிக்கு. நம்ம வடிவேல் வந்து துட்டுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ பெரிய கம்பை பார்த்தும் நீ இருக்கனா அந்த மாதிரி நமக்கு பெருசா இருக்குது செல்ஃபி ஸ்டிக்கு. ஒரு ரொம்ப வெயிட் கிடையாது, ஒரு சுமாரான வெயிட் தான். எக்ஸ்டெண்டிங் அப் டு 300 சென்டிமீட்டர்ஸ் போல இது. ஸோ வந்து இட்ஸ் பிக் திங் தான் இது. இது கூட கார்பன் ஃபைபர் மெட்டீரியல்னு போட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா ஸ்டடியாக இருக்கு. இந்த டப்பா உள்ள கை விட்டதாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு, எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ வந்து போத் இங்கிலீஷ்க்கும் இருக்குது, அப்புறம் சைனீஸ்க்கும் இருக்குது. நமக்கு எந்த மொழி பிடிக்குமோ அந்த மொழியில் படிச்சுக்கலாம். இதான் மெயின் கேஜெட்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லென்ஸ் கேப் இருக்குது. இந்த ரணகலமாக தான் அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது சும்மா நம்மளோட லென்ஸோட கேப். இது நம்ம வந்து லென்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து லென்ஸ் மேலே போட்டு வச்சுக்கலாம். அண்ட் இதான் வந்து இதோட கடைசி கேஜெட்டு. கார்டு அப்படின்னு போட்டிருந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் கீச்சன் மாதிரி இருக்குது, ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளையும் போல். ஸோ நம்ம வந்து இப்போ விட்றா பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே சுற்ற வேண்டியதான் போல் இதை வச்சு. பட் வழக்கம் போல் நாங்கள் வந்து இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறோம், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அடிஷ்னல் பேட்ரி. எப்பவுமே நம்ம வந்து ஒரு அடிஷ்னல் பேட்ரி வச்சுக்கிறது வந்து ரொம்ப சேஃப் நமக்கு. பிகாஸ் நமக்கு எப்போ வந்து பேட்டரி தீருன்னே தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஹப்பு வாங்கியிருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட் அ டைம் வந்து ஐ திங்க் 3 பேட்டரிஸ் வந்து சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் நம்ம பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணி அதை ஒரு வாட்டி. ஓகே. ஸோ அண்ட் த லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் கார்டு. வழக்கம் போல் இதோட லென்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப மேஜர் அப்படின்றதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்து லென்ஸ் கார்டு தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ஒரு லென்ஸ் கார்டு ஃப்ரீயாகவும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் திங்.
ஓகே, நாங்கள் இங்கே இதோ கட் பண்ணிக்கிறோம். இப்போ நைட் எங்களுக்கு ஒரு 10:30 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் டெஸ்டிங்கோட சேர்த்து வீடியோ ஃபுல்லாக போடுறோம். வெயிட் பண்ணுங்கள்.